எல்லாத்துக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டுறீங்களா? போய் தட்டுங்க. சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேச நீட்டை ஏற்றுக்கிட்டு நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுக நீட்டை எடுத்துருவான்னு சொல்லி நீங்க வெற்றிகரமாக 5வது வருஷம் நீட்டை எழுதியிருக்காங்க. நேற்று 1.5 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க தமிழ்நாட்டில். டோட்டலாக 22 லட்சம் பேர் இந்தியாவில் எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நீட்டில் முதல் மாணவனா இந்தியாவில் விழுப்புரத்தை சேர்ந்த மாணவன் தான் வந்தானா இல்லையா? இன்னும் கேட்டா ஆமா இன்னும் கேட்டா எல்லா மாநிலத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் நம்ம கிட்ட இருக்கு. என்னன்னா 7.5% எடப்பாடி கவர்மெண்ட் உள்ஒதுக்கீடு நம்ம பிஜேபி அரசாங்கம் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் ஏடிஎம்கே தான் சொல்றேன். ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல அன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு சட்டமாக்குனதுக்கு உதவி பண்ணுது. அன்னைக்கு இருக்க கவர்னர் அதுக்கு கையெழுத்து போட்டார். அதுக்கு சென்ட்ரல்ல அது உதவி புரிஞ்சது மத்திய அரசு. உதவி புரியாம வாங்க முடியாது. கவர்னர் கையெழுத்து சும்மா போட முடியாது. 7.5% பண்ணனால்தான் இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல சேர்ந்தவர் முன்னாடி படித்த விட அதிகமா படிக்கிறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, முன்னாடி படிச்சவங்களோட அதிகமா படிக்கிறாங்களான்ற டேட்டாஸ் ப்ராப்பரா இல்ல. அந்த டேட்டாஸ் கிடைக்காம நம்ம அதை பத்தி பேச ஏதோ ஒண்ணு 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கோமா இல்ல? இது எந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்கோமா? நான் சொல்றது நீட்டு கொண்டு வந்துட்டோம். நீட் இங்கே வந்துருச்சு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த நீட்டுக்குள்ள ஒரு ஃபெசிலிட்டியே இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் பண்ணி கொடுச்சா இல்லையா? அதனால் அது டிஎம்கே எதனா முன்னெடுத்ததா? 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தோம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இப்போ டிஎம்கே 4 வருஷம் ஆகுது. எதனா ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டிக்கிறாங்களா? இப்போ 13 கல்லூரிக்கு அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் சார் பிஜேபி இல்லைங்க கட்டி 50% ஃபண்ட் ஆகி பில்டிங் நடந்து